ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிளாஸ் 12 ஃபிசிக்ஸ் லெசன் 8ல் இருக்கக்கூடிய நியூமெரிக்கல் ப்ராப்ளம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஆல்ரெடி ஃபஸ்ட்டு செம்மை நம்ம பார்த்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8th லெசனில் இருக்கக்கூடிய நியூமெரிக்கல் ப்ராப்ளம் செகண்ட் செம்மை நம்ம பார்க்கலாம். லாஸ்ட் இயர் லெசன் 8ல் இருந்து தான் கம்பல்சரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால நான் சொல்ல வரல, எப்பயுமே 8th லெசனில் இருக்கக்கூடிய சம்ஸ் நமக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான். ஓகேவா? 8வது லெசன் நம்ம கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்து தான் ஆகணும். டாப்பர்ஸ் சென்டம் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த 8th லெசனை நீங்கள் எல்லா சமையும் நீங்கள் பார்த்து தான் ஆகணும். சரியா? ஸோ ஓகே, செகண்ட் சம் போயிடலாம். கொஷின் என்னன்னு பாருங்கள். ஸோ செகண்ட் சம்னுடைய கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கொஷின் நம்பர் 2 இந்த மேலே எழுதிக்கலாமா? இடம் பத்தாது இல்லையா? ஓகே. கால்குலேட் த மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி அண்ட் மேக்ஸிமம் வெலாசிட்டி. ஸோ ரெண்டு விஷயத்தை கண்டுபிடிக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி. ஸோ கைனடிக் எனர்ஜியோடைய சிம்பிள் நாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கேன்னு சொல்லுவோம். இந்த லெசனை பொறுத்தவரையில் கே தான் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி கண்டுபிடிக்கணும். கூடவே என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வெலாசிட்டி என்ன, இதையும் நம்ம சேர்த்து கண்டுபிடிக்கணும். ரைட்டா? ஆஃப் த ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ். இது யாருடைய கைனடிக் எனர்ஜி, யாரோட வெலாசிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸுடைய கைனடிக் எனர்ஜி அண்ட் ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸுடைய வெலாசிட்டி தான். எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்து. என் கையில் ஒரு மெட்டல் இருக்குது, சன்லைட்டை நான் அடிக்கிறேன், அந்த மெட்டல்ல இருந்து எலக்ட்ரான்ஸ் வெளியில் போகுது. ஓகேவா? அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் சொல்லுவோம். இல்லை நம்மக்கிட்ட ஒரு அயன் ராட் இருக்குது, நல்லா ஹீட் பண்ணுறோம், அதுலேருந்து எலக்ட்ரான்ஸ் வெளியில் போகுது அப்படின்னா அந்த எமிஷனுக்கு பேர் என்ன அப்படின்னா தெர்மியானிக் எமிஷன் அப்படின்னு நம்ம உங்களுக்கு டீச்சர்ஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ரைட், ஓகே. அதுதான் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன். மொத்தத்தில் என்ன, ஒரு சர்ஃபேஸ்லேருந்து எலக்ட்ரான் வெளியில் தூக்கணும், அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றும் கிடையாது. அப்படி வெளியில் வரக்கூடிய எலக்ட்ரான் வந்து சும்மா வராது, ஒரு வேகத்தில் வரும் இல்லையா? அதனுடைய கைனடிக் எனர்ஜியும் அதனுடைய வெலாசிட்டியும் சேர்த்து நம்ம கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, அதுக்கு ஒரே ஒரு டேட்டா நம்ம கிட்ட கொடுத்துருக்காங்க. என்ன சார் டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் வி நாட்டோட வேல்யூ 81 வோல்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் அப்படின்னா நமக்கு நேம் அதுலேயே இருக்கு. வேகமாக வரக்கூடிய எலக்ட்ரான்ஸை தடுத்து நிறுத்துறதுக்கு கொடுக்கக்கூடிய பொட்டன்ஷியல் வேல்யூ எவ்வளோ? 81 வோல்டேஜ், அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. இதை வச்சுக்கிட்டு நம்ம சம்மை சால்வ் பண்ணலாம். போர்டை ரெண்டாக பிரிச்சுக்கிறேன். புரியுதா? ஆக்சுவலாக இந்த ரெண்டு செம்ம நடத்துறதுக்கே எனக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்கூலில் கிட்டத்தட்ட ஒரு பீரியட் 45 மினிட்ஸ் இருக்கும். ஓகேவா? ரெண்டு செம்ம சேர்த்து நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு செம்மையும் செகண்ட் செம்மையும் சேர்த்து நான் சொல்கிறேன். சரி, ஓகே. இப்போ நமக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல்லையே நமக்கு ஃபஸ்ட்டு ஃபார்முலாவாக அதுதான் இருக்கும். என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு, கைனடிக் எனர்ஜியோட ஃபார்முலா தான், வேறு ஒன்றும் இல்லை. என்ன இருக்குது? 12 mv². மேக்ஸிமம் அப்படிங்கிறனால நான் இங்கே மேக்ஸிமம் போட்டுட்டேன். எதுக்கு? வெலாசிட்டிக்கு மேக்ஸிமம் போட்டிருக்கேன். இஸ் ஈக்குவல் டு EV0 அப்படின்ட்டு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. இந்த ஃபார்முலா வச்சு நம்ம சம்ம போட்டுடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த கைனடிக் எனர்ஜி இதையும் நான் எடுத்துக்கிறேன். ஏன் அப்படின்னா கைனடிக் எனர்ஜி முதல்ல நம்ம கண்டுபிடிச்சிடலாம், ஏன்னா அதுதான் கொஷினில் கேட்டிருக்காங்க. அப்போ தான் அதை வச்சுக்கிட்டு நம்மளால வெலாசிட்டியை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அப்போ மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்குது? EV0. சரியா? அப்போ என்ன வரும்? மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு ஈங்கிறது என்னன்னா அந்த எலக்ட்ரானுடைய வேல்யூ. என்ன வேல்யூ? சார்ஜ். ஓகேவா? ஸோ அப்போ என்ன வருது? 1.6 இன்ட்டு 10⁻−19. ஓகேவா? இந்த இடத்துல நம்ம மேக்னிடியூட மட்டும் எடுத்திருக்கோம். ஓகே, இன்டூ V0 தான் கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. V0ஓட வேல்யூ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 81. சில கொஷின் பேப்பரில் இந்த ஈயோட வேல்யூ அவங்களே கொடுப்பாங்க, பிளாங்க் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ அவங்களே கொடுப்பாங்க, லாகோட வேல்யூ தேவைப்பட்டுச்சுன்னா அதையும் அங்கேயே கொடுப்பாங்க. புரியுதா? சில டைமில் கொடுப்பாங்க, சில டைம் கொடுக்க மாட்டாங்க. ரைட், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதை அப்படியே டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணலாமா? ஸோ அப்போ எப்படி மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கும்? ஸோ 81 இங்கே என்ன இருக்குது? 1.6 இருக்கா? ஸோ அப்போ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 1 எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதே 1.6 தான். ஸோ 8 6 எவ்வளோ அப்படின்னா 48. அடுத்தது 48ல் 4 எழுதியாச்சு. ஓகே, 8 இன்ட்டு 1 அப்படின்னா 8 + 2 4 அப்படின்னா எவ்வளோ வருது? 12. அப்போ 6 9 2 1 129.6. ஏன் சார் இங்கே வைக்கக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சிம்பிளாக மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 1 × 81 எவ்வளோ வந்துடும்? 81 வரணும். ஸோ அப்போ கண்டிப்பாக 3 டிஜிட் தள்ளி தான் பாயிண்ட் போகணும். சப்போஸ் 12 பாயிண்ட் போட்டிங்கன்னா அந்த வேல்யூ பாருங்கள், 81 × 1 81 தாண்டி போயிடுச்சு. புரியுதா? ஏன்னா இது டெசிமலில் கன்ஃபியூஷன் வரும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ அப்போ ஆன்சர் என்னது? 129.6 இன்ட்டு என்ன இருக்குது? 10⁻−19. ஓகே, இதை ரேஸ் பண்ணிடலாமா? ஜஸ்ட்டு இங்கே இருக்குது. ஓகே, ஓகே. கைனடிக் எனர்ஜியோட
யூனிட் என்ன, ஜூல் அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம புக்கில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஆஃப் பண்ணி போட்டிருப்பாங்க. என்ன ரவுண்ட் ஆஃப் பண்ணி போட்டிருக்காங்க அப்படின்னா, ஸோ அப்போ மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 1.3, சரியா, சாரி இது ரவுண்ட் பண்ணோம் அப்படின்னா ஓகே 1.3 இன்ட்டு 10⁻⁻17 ஜூல் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஏன்னா டெசிமல் அப்படிங்கும்போது நமக்கு என்ன ஆயிடுச்சு, முன்னாடி வந்துருச்சு இல்லையா, 2 டிஜிட் முன்னாடி வந்துருச்சு. ஓகே, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைனடிக் எனர்ஜியை கண்டுபிடிச்சிட்டோம். ரெண்டாவது என்ன கண்டுபிடிக்கணும், இது ஓவர் டிக் பண்ணியாச்சு. அடுத்து என்னது, மேக்ஸிமம் வெலாசிட்டி. அப்போ அதே ஃபார்முலா தான். என்ன ஃபார்முலா பார்த்துருக்கோம், ஸோ மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ½ mv², ரைட்டா. ஓகே, இப்போ நம்ம என்ன வேணும், v தான் வேணும். ஸோ இப்போ இந்த ஃபார்முலா முதல்ல இங்கே சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இந்த பக்கம் என்ன வச்சுக்கோங்கன்னா v² மட்டும் அப்படியே வைங்க, மீதி இருக்கக்கூடிய தேவையான டேட்டாவை இந்த பக்கம் அனுப்புங்க. அப்போ மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி இன்டூ என்ன ஆகிடும், இந்த 2 வந்து மல்டிப்ளிகேஷன் ஆகிடுமா, டிவைடட் பை மாஸ் வந்து இது கூட மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஓகேவா, எலக்ட்ரானுடைய மாஸ் அது இந்த பக்கம் வரும்போது என்ன ஆகிடும், டிவிஷன் ஆகிடும். ஓகேவா, அப்போ இங்கே என்ன பண்ணலாம், ஸோ அப்போ v இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்குது, 2 மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி டிவைடட் பை m. அப்போ இந்த ஸ்கொயர் எங்கே சார் போச்சுன்னா அப்படியே அந்த பக்கம் ரூட்டாக போக போகுது. ஓகேவா, இந்த இடத்துல என்னது மேக்ஸிமம் வெலாசிட்டி. ஏன் ஒரு நெருக்கி எழுதுறீங்கன்னா இடம் பத்தாத போயிருமோன்னு தான் எழுதிட்டு இருக்கேன், ரைட்டா. இப்போ நமக்கு எல்லா வேல்யூமே தெரியுமே, 2 இருக்குது, கைனடிக் எனர்ஜியோட வேல்யூ என்ன இருக்குது இதான் இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். மாஸோட வேல்யூ நமக்கு தெரியும், எல்லாத்தையும் அப்ளை பண்ணுங்க. ஸோ அப்போ 2 இன்டூ மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜியோட வேல்யூ என்ன இது, ஸோ 1.3 இன்டூ 10⁻⁻17 கரெக்டா, டிவைடட் பை என்ன இருக்குது, டிவைடட் பை என்ன கொடுத்துருக்கோம், மாஸ் இருக்குது, மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான் இது நமக்கு தெரியணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9.1 இன்டூ 10⁻⁻31. மொத்தமாக எதுக்குள்ளே இருக்குது, எல்லாமே ரூட்டுக்குள்ளே தான், கரெக்டாக. இப்போ என்ன பண்ண போகிறோம், 31 அப்படியே மேலே எடுத்துகிட்டு போயிருங்க. கீழே நெகட்டிவ், மேலே போச்சுன்னா பாசிட்டிவ் ஆகிடுமா. அப்போ என்ன ஆகும், ஸோ அப்போ 2 இன்டூ 1.3 இன்டூ 10⁻⁻17 இன்டூ 10⁻34 புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டிவைடட் பை என்ன இருக்குது 9.1. இது எல்லாமே இன்னும் ரூட்டுக்குள்ளே தான் இருக்குது. ஓகேவா, இதை டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணலாமா, நமக்கு தெரியுமே 2 இன்ட்டு 1.3 எவ்வளோனா 2.6. பெருசாக ஒன்றும் தேவையில்லை மல்டிப்ளை பண்ணணும்னு. இன்டூ என்ன இருக்குது 17ல் 34ல் 17 போயிடுச்சு அப்படின்னா 34ல் 10 போயிடுச்சு அப்படின்னா 24. 24ல் 7 போயிடுச்சு அப்படின்னா என்ன கிடைக்கும், 24ல் 7 போச்சு அப்படின்னா 17. 10⁻17 தானே வருது. ஓகே, ஸோ அப்போ 10⁻17 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். கரெக்டாக இன்னொரு டைம் செக் பண்ணிக்கலாமா, 34ல் 7 போயிடுச்சு அப்படின்னா 27. ஓகே, கரெக்டாக தான் இருக்குது. டிவைடட் பை என்ன இருக்குது 9.1 அப்படின்னு நமக்கு வருது. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம ரவுண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், மேலே கீழே நம்ம என்ன பண்ணுவோம், 10ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுவோமா. அப்போ என்ன ஆகிடும் 26 டிவைடட் பை 91 இன்ட்டு 10⁻17. 10⁻17 நம்ம ரூட்லேருந்து எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்னா 10⁻7 அப்படின்னு வரும். புரிஞ்சுதா. இப்போ இதை மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம், நான் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ டிவைட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், என்னை பொறுத்தவரை டிவிஷன் பண்ணுறது கஷ்டம். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லாகுக்கு போயிடுறேன். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லாக் 26க்கு வேல்யூ பார்க்கணும், அதே போல் லாக் 91க்கு நம்ம வேல்யூ பார்க்கணும். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் சம்லேயே நம்ம பார்த்தோம் 2 டிஜிட் இருக்கா, அப்போ 2 சாரி என்னோட கேரக்டர் என்ன அப்படின்னா 2 - 1 அப்படின்னா 1 பாயிண்ட். அடுத்தது இங்கே என்ன இருக்குது 91 இருக்குது, 91ங்கிறது 2 டிஜிட், அதுலேருந்து -1 பண்ணிங்கன்னா 1 பாயிண்ட். ஓகே, இப்போ நம்ம லாக் எடுத்துக்கலாம் வேல்யூ. ஸோ லாக் 26ல் 0, ஏன்னா பக்கத்தில் எதுவுமே இல்லைல்ல, 26 மட்டும்தான் இருக்குது. அப்போ 26ல் 0 பார்க்கணும். 4150 வருது, 4150 வருது. ஓகே, அடுத்து லாக் 91ல் 0 பார்க்கணும். லாக் 91 வேர் இஸ் 91 0 9590 9590. இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஏன்னா நமக்கு சப்ராக்ஷன்லாம் இதை இருக்குது, டிவிஷனில் இருக்குது இல்லையா. ஸோ அப்போ 0 5 - 9 அப்படின்னா போகாது. அப்போ இது என்ன ஆகிடும் 15 ஆகிடும், இங்கே 0வாக இருக்கும். ஸோ 15ல் போச்சு அப்படின்னா 6. இங்கே என்ன இருக்குது 0 இருந்திருக்கும் இல்லையா. அப்போ இங்கேருந்து 1 வந்துச்சு அப்படின்னா இங்கே 3 ஆகிடும், இங்கே 10 ஆகிடும். 10 அப்படின்னா 5. ஸோ இங்கேருந்து ஒரு 0, அப்போ இங்கே 1 போச்சு அப்படின்னா 13 ஆகிடும். கரெக்டு தானே, இல்லை ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா. ஸோ இதுக்கு 5 ஓகே, இங்கே 0 இருக்கும், அப்போ இங்கேருந்து 1 போயிடுச்சு அப்படின்னா இது வந்து 3ஆக இருக்கும், இது வந்து என்ன ஆகிடும் 10ஆக இருக்கும். ஓகே, 10 அப்படின்னா 5, அப்போ இதுலேருந்து 0 13 அப்படின்னா 4 வருது. கரெக்டு தான். அப்போ இங்கே என்னது -0 - 1 அப்படின்னா நம்ம அதை என்ன பண்ணுவோம் 1 பார்னு எழுதிக்கலாமா.
என்ன கிடைக்கும் 1 பார் அப்படின்னு நமக்கு வரும். ஸோ அப்போ இது எப்படி எழுத போகிறோம் அப்படின்னு பார்த்தா, ஸோ இன்டூ 10⁻⁻1 இன்டூ இப்போ நம்ம ஆன்டிலாக் பார்க்குறோம் 0.45 இஸ் 0.45 ஓகே 45ல் 6 45ல் 6 பார்க்கணும் என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2858ன்னு வருது 2858ன்னு வருது. ஸோ டெசிமல் பாயிண்ட் நம்ம இங்கே தான் வைக்கணும், அது ரூல் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேயா, அப்போ இந்த வேல்யூ தூக்கி அப்படியே என்ன பண்ணுங்கள் உள்ளே போடுங்க. ஸோ அப்போ மேக்ஸிமம் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்குது 2.858 இன்ட்டு 10⁻⁻1 தானே 10⁻⁻1 கிடைக்கும்.